ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாளாக நம்ம ஐஃபோன் யூஸ் பண்ணியிருக்கோம்னா அதில் நம்ம ஃபேஸ் பண்ண ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு இப்போ கொண்டு வந்திருக்க iOS அப்டேட்டில் வந்து நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் மாஸ்க்கை போட்டு நம்மளுக்கு ஃபேஸ் அன்லாக்கை வந்து யூஸ் பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஸோ ஐஃபோன் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் இருந்த மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ணும்போது மாஸ்க்கை ஒரு தடவை கலட்டிட்டு போடுற மாதிரி இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃபேஸ் அன்லாக் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கான அப்டேட்டை பார்த்தீங்கன்னா iOS 15.4 அப்படிங்கிற அப்டேட்டில் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்த அப்டேட்டை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுடைய ஐஃபோனில் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்டேட் வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த அப்டேட்டை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை ஸ்ரீலங்காவில் இருந்து தெரிஞ்சுக்கிறோன்னா இந்த யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இந்த அப்டேட்டை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஐஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய செட்டிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். பட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து முக்கியமாக சொல்லிடுறேன். இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12க்கு மேலே இருக்க ஃபோன்ஸுக்கு தான் இப்போ வந்து லான்ச் ஆகியிருக்கு. ஸோ அது இதில் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம். நீங்கள் ஐஃபோன் 12 விட அதுக்கு முன்னாடி இருக்க ஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அப்டேட் வந்து வந்திருக்காது. இது பார்த்தீங்கன்னா 12க்கு அப்புறம் வந்த ஃபோன்ஸுக்கு தான் இப்போதைக்கு இந்த அப்டேட் வந்து வந்திருக்கு. இந்த அப்டேட்டை நீங்களும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஜென்ரல் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய சாஃப்ட்வேர் அப்டேட்டை வந்து நீங்கள் செக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1.28 ஜிபியில் ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து வந்திருக்கும். ஸோ அந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு iOS 15.4ல என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அன்லாக் வித் ஃபேஸ் ஐடி வைல் வேரிங் அ மாஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆன் ஐஃபோன் 12 அண்ட் நியூவர் அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஐஃபோன் 12ம் அதுக்கப்புறம் வந்த ஃபோன்ஸுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 13 Pro Max, 13 mini இந்த மாதிரி ஃபோன்ஸுக்கு வந்து நம்மளுக்கு இந்த அப்டேட் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தவிர இந்த அப்டேட்ல பார்த்தீங்கன்னா நியூ இமோஜிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு இந்த அப்டேட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டாகவே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் அதை தான் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இதை வந்து டவுன்லோட் பண்ணிடணும். டவுன்லோட் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஃபேஸ் ஐடியை மாஸ்க்கை போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டாக நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடலாம். அதுக்கு பிறகு பார்க்கலாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த அப்டேட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். நம்மளுடைய ஐஃபோன் 13ல் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்ம மாஸ்கோட ஃபேஸ் அன்லாக் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இப்போ செட்டப் பண்ண போகிறோம். இந்த செட்டப்பை பண்ணுறதுக்கு கட்டாயம் மாஸ்க்கை வந்து வேர் பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் மாஸ்க்கை வேர் பண்ணாமல் மறுபடியும் உங்களுடைய ஃபேஸை மட்டும் ஸ்கேன் பண்ணணும். ஸோ அதுதான் இதில் இருக்க ஒரு விஷயம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் செட்டிங்ஸுக்கு போங்க. செட்டிங்ஸுக்கு போனோம்னா ஃபேஸ் ஐடி அண்ட் பாஸ்கோட் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ஃபேஸ் ஐடி வித் அ மாஸ்க் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதில் டிக்கை வந்து ஆன் பண்ணுங்கள். அந்த டிக்கை ஆன் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா யூஸ் ஃபேஸ் ஐடி வித் அ மாஸ்க் அப்படின்னு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டோன்ட் யூஸ் அப்படின்னு வந்து ஷோ ஆகும். நம்ம மாஸ்கோட நம்மளுக்கு வந்து ஃபோன் அன்லாக் ஆகணும். ஸோ அதை தான் ஃபஸ்ட்டாக பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் ஃபேஸ் ஐடி வித் மாஸ்க் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபேஸை வந்து ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க. அதை கெட் ஸ்டார்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேஸை வந்து ஸ்கேன் பண்ணலாம். ஸ்கேன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா குயிக்காகவே வந்து ஸ்கேன் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஃபேஸை வந்து ஸ்கேன் பண்ணிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேஸ் ஐடி வந்து செட் ஆகிருச்சு. ஸோ செட்டப் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேஸ் ஐடியை வந்து செட்டப் பண்ணிட்டோம். இந்த மாதிரி செட்டப் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோனை மாஸ்க் போட்டு அன்லாக் பண்ணி பார்க்கலாம். உண்மைக்குமே ஃபாஸ்ட்டாக அன்லாக் ஆகுதா அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம மாஸ்க்கை வந்து வேர் பண்ணி ஐஃபோனை வந்து அன்லாக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணலாம். கொஞ்சம் ஓரளவு ஃபாஸ்ட்டாகவே அன்லாக் ஆகுது, இல்லைன்னு சொல்லக்கூடாது. முதல்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாஸ்க்கை இப்படி ரிமூவ் பண்ணி தான் ஃபேஸ் அன்லாக் வந்து பண்ணணும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட்டாகவே ஃபேஸ் அன்லாக் வந்து ஆகுது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஃபாஸ்ட்டாகவே ஃபேஸ் அன்லாக் ஆகுறது வந்து நல்லாவே பார்க்க இந்த இடத்துல வந்து தெரியுது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான் நீங்கள் வந்து இந்த அப்டேட்டில் வந்து பண்ண வேண்டிய விஷயங்கள். இந்த அப்டேட்டை பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ் மாஸ்கோடைய இனிமேல் வந்து ஃபேஸ் ஐடி யூஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான அப்டேட் தான் உண்மைக்குமே. ஏன்னா நான் வந்து ஐஃபோன் யூஸ் பண்ணும்போதும் ஃபேஸ் ஐடியை யூஸ் பண்ணும்போது பெரிய கஷ்டமாக இருந்த ஒரு விஷயம். இந்த ஃபேஸ் மாஸ்க்கை ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அன்லாக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம பாஸ்கோடை என்டர் பண்ணி தான் அன்லாக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட்
பட் இந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டாக இருக்கும். ஸோ இந்த அளவு விஷயங்களை தான் இந்த வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் ஐஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.